இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். அதனால் இன்றிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அப்போ மீண்டும் சொல்கிறேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடுது, குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்கிறது? நான் சொல்கிறது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். அதாவதுங்க, எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயாயிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சி. தலைவராக அறிவிக்கப்பட்டது உங்களோட உறவினர். அதாவது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் பேசிப்போம். அதே வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நேற்று நடந்தது. அந்த கூட்டத்தில் அப்பா ராமதாஸுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே வெடித்த மோதல், பகிரங்க மோதல் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் இந்த மோதலுக்கான முக்கிய காரணம், பாமகவுடைய இளைஞர் சங்க தலைவராக பேரன் முகுந்தனை ராமதாஸ் அறிவித்தார் மேடையிலேயே. அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். என்னை பார்க்குறது அப்படின்னா, பனையூருக்கு பாருங்கள், அங்கே ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கோபமாக வெளியில் போன அன்புமணி இன்றைக்கி மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைக்காக தைலாபுரம் தோட்டத்துக்கு போனார். அப்பா அன்புமணியும் பார்த்தாரு. ஆனால் அன்புமணி அப்பா ராமதாஸை பார்த்தாரு. ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திப்பின் போது அன்புமணி பக்கம் திரும்பவே இல்லை. அவர் ஒரு பக்கம் திரும்பி தனியாக இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தாரே தவிர இந்த பக்கம் திரும்பவே இல்லை. அந்த சந்திப்புக்கு பிறகு வெளியில் செய்தியாளர்கிட்ட பேசின அன்புமணி ராமதாஸ் சில விஷயங்களை சொன்னார். இது ஜனநாயக கட்சி, இங்கே காரசார விவாதம் நடக்கிறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயந்தான், இதை பெருசாக்காதீங்க. இது முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்கிறத பற்றி நாங்கள் பார்த்துக்குவோம், அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். முகுந்தன் மறுபடியும் அதை ராமதாஸ் அறிவித்த முகுந்தன் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்பாரா அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்து நிற்குது. மோதல், அப்பா மகன் மோதல் முடிவுக்கு வந்துருச்சா இல்லையாங்கிறதே இன்னும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ஐயநாதன், பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ், இவர்களோடு அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன், அதே போல் பாமகவுடைய முன்னாள் நிர்வாகி ஏஎஸ் கிருஷ்ணன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஐயநாதன் சட்டத்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கும் பையனுக்கும் நேற்று நடந்த மோதல், இன்னைக்கு நடந்த அந்த சமரச பேச்சுவார்த்தை, இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மோதல் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நாமெல்லாம் பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஆழமாக ஒரு அரசியல் கட்சிகளினுடைய உள் நடவடிக்கைகளை வச்சு அவங்க அடுத்தபடியாக என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வரோம். நியூஸ் பிரேக் அப்படின்றது அதில் தான் நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் தான் இவங்க கொண்டு வராங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம்,
திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னோம்னா, உட்கட்சி விவகாரம் அப்படின்னு ஒன்றே கிடையாது. ஒரு கட்சி மக்களினுடைய பொது சொத்து. இன்னும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின் படி பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 29A படி நாங்கள் கட்சியை பதிவு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு அதனுடைய விவரங்களை கொடுக்குறோம் அப்படின்னோம்னா, அந்த விவரங்கள் அனைத்தும் இட் இஸ் இன் த பப்ளிக் டாமைன் ஃபார் எவ்ரி ஒன் டு சி அப்படின்னா, தேர்தல் ஆணையர் எங்களை பார்த்து சொன்னது, நீங்கள் கொடுக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தும் பொது தளத்தில் இருக்கும் அப்படின்னா, அப்போ எப்படி இது வந்துட்டு உட்கட்சி விவகாரம் நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ என்ன கணக்கு, எவ்வளோ சொத்து இருக்குது, அப்போது நம்மளுடைய சொத்துக்கு தளம் சொல்லிட்டு தானே தேர்தலில் நிற்கிறோம். அப்போது எல்லாவற்றையும் ஜனநாயகத்தில் என்ன அப்படின்னோம்னா, வெளிப்படைத்தன்மை என்பது தான் ஜனநாயகம். தயவுசெய்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பத்திரிகையாளருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சில கேள்விகளை எழுப்புனீங்க, அது பத்திரிகைகளின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக வெளியில் வந்துச்சு. அது என்னன்னா, 4 மாதத்தில் கட்சியில் சேர்ந்த ஒருவரை எப்படி நீங்கள் இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கிறீங்க, இவரை விட அனுபவம் மிக்கவர், இது விவாதத்திற்குரிய ஒரு விடயம்தான். அதற்கு திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் பதில் சொல்லவில்லை. நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ நான் சொல்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்க கட்டி போகணும்னு சொல்லும் போது அங்கே ஜனநாயக மரபுகளை பற்றியோ ஜனநாயக வழிமுறை சொல்கிறது தான் கேட்கணுங்கிறது ஜனநாயகம் ஆகாது இல்லை? ஆமாம், அதுதான் சொல்ல. அது ஜனநாயக மரபுகளும் கிடையாது, வழிமுறையும் கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு அவர் அதை வித்துட்ரா பண்ணலை, அவர் அந்த இடத்துல பண்ணவும் மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட தலைவர் பொறுப்பை கொடுத்துட்டாரோ, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மொத்தமும் நான் தான் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம், நீங்கள் பேசாதிருங்க அப்படின்ற மாதிரி அவர் ராமதாஸை பார்க்குறாரு. பட் ராமதாஸ் ஐயா தான் கட்சியினுடைய ஃபவுண்டர் லீடர் அப்படின்றது மட்டுமல்ல, கட்சியை ஆரம்பத்துலேருந்து அடிமட்டத்துலேருந்து வளர்த்துறதுல கிரவுண்ட் கட்சியினுடைய வேர்களோடு தொடர்புடைய ஒரு தலைவர் அவர். அது வளர்ந்து கிளந்து கட்சி 6.4 விழுக்காடு வாக்குகளை எல்லாம் பெற்று எம்பிக்களாகி பல அமைச்சர்களாகி அவர்கள் தமிழ்நாடு பலன் பெற்று இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் நடந்து கிடந்து முடிஞ்சு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியாக வெற்றிக்கா இந்த கட்சியோட கூட்டணி போகலாமா அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் யோசித்து பேசி பல தேர்தலில் நின்று ஜெயிச்சு தோற்று எல்லாம் எடுத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் தலைவராகவே ஆகிறீங்க. அதுவும் நீங்கள் நியமனம் நல்லா கவனிக்கணும். எனவே நீங்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்குறது அப்படின்ற ஒன்று வரும்பொழுது அவரை ஒதுங்கி நிற்கணும், அவர் ஒதுங்கி நிற்க மாட்டார். எனவே உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த அதிகார போட்டி அப்படின்றது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னோம்னா, அது தொடர்பான விடயங்களை நீங்கள் கட்சிக்குள்ளேயும் மக்கள் மத்தியிலையும் வச்சு தான் தீரணும். அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. எங்களுடைய கட்சியினுடைய உள்வகாரம் எது என்னன்னா, விதிமுறை மீறல்கள், ஒழுங்கு நடவடிக்கை, இந்த மாதிரி விடயங்கள் வேணா சொல்லலாம். எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா, இது ஒரு அப்பா மகனுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையா அப்படி பார்க்கலாமா, இல்லை ஒரு கட்சி தலைவர் ஒரு நிறுவனர் இவங்க 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய மோதல்? நிறுவனருக்கும் தலைவருக்கும் நடக்கக்கூடிய அதிகார மோதல். அதான் அவர் சொல்றாரு. அதாவது ஏற்கனவே ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தாரு, அவருக்கு திரு அன்புமணியோட ஒத்து போல, உடனே அவர் நீக்கப்படுறாரு அல்லது அவர் வெளியேறிட்டாரு. அடுத்தவரை இவர் நியமிக்கிறாரு, இவர் அவருக்கு வேண்டாம் அப்படின்றாரு, மைக்கு தூக்கி போடுறாரு. பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாத்தையும். அப்போ இதில் என்ன இருக்குது? இப்போ இதில் என்ன விதமான ஒரு சாதாரண விடயம் அப்படின்னா, ஒரு உள்கட்சி அதெல்லாம் கிடையாது, இது அதிகார மோதல், அது வெளியில் வந்திருக்குது, அவ்வளோதான். அது இல்லாத திரு ராமதாஸ் அவர்கள் சொன்னார், கூட்டணி அமைப்பதில் நாம் தவறு செய்து விட்டோம். அப்போ யார் எடுத்த முடிவை அவர் அதை சொல்கிறார், சுட்டி காட்டுறாரு. ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்னு வரும்போது நம்மளாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், விவாதிச்சிருக்கிறோம். அந்த பொதுக்குழுவில் பொதுவாக அவங்க விரும்பினதை மக்களவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாமக போகிறது தான் சிறந்ததுன்னு பொதுவாக சொன்னது. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் காத்தால் இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க, பாஜகவோட கூட்டணி அப்படின்ட்டு. அப்போது அந்த தோல்வி திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கட்சியினுடைய பலம் சிதைக்கப்படக்கூடாது அப்படின்றது. திரு அன்புமணி அவர்களுக்கு அதிகாரத்தில் ஒரு பங்கேற்க வேணும் அப்படின்றது. அப்போ 2 வேறுபட்ட பார்வை. இப்போ இந்திய ஒன்றிய ஆட்சி அதிகாரம் பாஜகவில் இருக்குது, அதில் பங்கேற்கணும், அதையே தான் அவர் குறி வைக்கிறாரு. இவர் முதல்ல கட்சிக்கான ஒரு 4 எம்பிக்களாவது வரணும் அப்படின்றத இவர் வைக்கிறாரு. அப்போ இந்த இடம் அடிப்படும் போது கட்சி அடிப்படுது. இப்போ கட்சிக்கு 3.4% 4 விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றிருக்கு. கடலூர் விழுப்புரத்தில் ஆரம்பித்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய, அந்தாண்ட மயிலாடுதுறை, இந்தாண்ட தென்சென்னை மத்திய சென்னை வரை இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஒரு 3.4% தான். வாக்கு அதிகரிச்சிருக்குது. 1996 இவர்கள் போட்டியிட்ட போது இருந்த வாக்குகளை விட இப்பொழுது வாக்குகள் அதிகமாக இருக்குது. அன்றைக்கி 6.4, இன்றைக்கி இவ்வளோ தூரம் அதிகரித்தோம், இவ்வளோ பெரிய கூட்டணிக்கு போயும் 3.4 தான். அப்போது அவர் யோசிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அப்போ இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னோம்னா,
மறுபடியும் அதிகாரத்தை தனது கைக்குள்ளே எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஒருத்தர் இளைஞர் அணிக்கு நியமிக்கிறார். இல்லை எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மாறுபாட்டை வேறுபாட்டை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. நிர்வாகிகளும் சரி, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, யார் பக்கம் அதிகம் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ராமதாஸ் பக்கமா, அன்புமணி பக்கமா? இல்லை, இப்போ நிர்வாகிகளை நியமித்தவர் திரு அன்புமணி ராமதாஸா இருந்தாருன்னா அவர் பக்கம் தான் நிற்பாங்க, அது வேற. ஆனால் மக்கள் யார் பக்கத்தில் நிற்பாங்க? கிராஸ் ரூட் லெவலில் போயிட்டு ஒரு கிராமமாக போயிட்டு கட்சியை வளர்த்தவருங்க ராமதாஸ் ஐயா. சாதாரண விடயம் கிடையாது. அவரது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆழ்ந்த பார்வையோடு செயல்பட்ட ஒரு தலைவர். அவர் சாதாரணமாக வந்துட்டு அவரை டிஸ்ரிகார்ட் பண்ணவே முடியாது யாராக இருந்தாலும். பாமக அப்படின்ற ஒரு கட்சி வந்துட்டு அது மக்களோடு மக்களாய் வளர்த்த ஒரு கட்சி. அதை வளர்த்த பெருமையில் வந்துட்டு பெரும் பங்கு திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு உண்டு. எனவே அதோட மக்கள் தான் நிற்பாங்க. நீங்கள் கட்சியை கூட நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், உடைச்சிடலாம், அதெல்லாம் கூட தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படி நான் சொல்ல வரேன். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்துட்டு ராமதாஸ் ஐயாவோட தான் நிற்கும். சரி, நான் சுமந்தோ வந்துட்டார். சுமந்தோட பார்வையை நான் கேட்டுறேன். சுமந்த் சார், இப்போது அதாவது நேற்று நடந்த மோதல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தைலாபுரத்தில் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாலு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சுபம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலுமே கூட, இன்னொரு பக்கம் அன்புமணி வந்து இது ஜனநாயக கட்சி, காரசார விவாதம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட, இது முடிவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப எழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அங்கே நடந்த அந்த கூட்டம், அந்த சந்திப்பு, அதெல்லாம் அந்த காட்சிகள் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வி வருது. உங்கள் பார்வை இதில் என்ன? இல்லை, நிச்சயமாக வந்து முடிவுக்கு வந்தது மாதிரி எனக்கு தோணலை. 2 காரணம். ஒன்று வந்து இந்த பாடி லாங்குவேஜே பார்த்தாலே வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னா என்ன, எப்படி இருக்கணும், 2 பேரும் ஒன்றாக இருந்து ஒரு கூட்டு ப்ரெஸ்ஸை டுகெதர் இருவரும் சேர்ந்து சந்தித்து ஒரு இது இல்லைங்க, இது ஏதோ சின்ன ஒரு இஷ்யூ, அது வந்து நாங்கள் அதை பேசி தீர்த்துட்டோம், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திரு அன்புமணி அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் போது கூட கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கார். இதெல்லாம் ஏதோ உள்கட்சி பிரச்சனை, இதுக்கு உங்களுக்கு என்ன, எதுக்கு அதை பற்றி நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற ரீதியாக பேசிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிண்டலாக வேறு அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ரீதியாகவும் சொல்கிறாரு. இதில் அண்ட் அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. பார்த்தீங்கன்னா பார்வை ஆமாம் ஆமாம். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை தீர்ந்தது போல இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குங்க, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் பொது மேடையில் இத்தகைய பேச்சு, உங்களுக்கு மீடியா இருக்காங்க, இல்லை இந்த நியூஸ் வந்து வெளியே போகும்னு நன்றாக தெரியும். ஒரு அறைக்குள் ஒரு 6 பேர் 7 பேர் மூத்த நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு ஒரு இத்தகைய விவாதம் நடந்திருந்தால் அது வேற. ஆனால் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் இட் இஸ் அ பப்ளிக் இவெண்ட். நீங்க அது கட்சி மீட்டிங். சார் ஒரே ஒரு குறுக்கீடு சார், எனக்கு ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. இது பாமக தரப்பு சொல்றதுதான், இது பாமக தரப்பு சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒரு ஜனநாயக கட்சி இப்படிதான் இருக்கும், பொதுக்குழு அப்படின்னா காரசாரமான விவாதம் இருக்கதான் செய்யும், கேள்வி கேட்கதான் செய்வாங்க, அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் பாமகவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்போ இத்தனை நாட்களாக அந்த ஜனநாயகம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்க்கலையே முன்னாடி. இந்த மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் இத்தகைய வெளிப்படையான கருத்து வேறுபாடுகள் ஒரு பொது மேடையில் விவாதிக்க நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. சமீபத்தில் அந்த மாதிரி வேற எந்த கட்சியில் கூட பப்ளிக்காக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும்போது தான் நிச்சயமாக வெளிப்படையாக இது தெரிய வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஐயநாதன் சொன்ன கருத்தை முழுமையாக நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா இந்த கட்சியை கடுமையாக உழைத்து வளர்த்து விட்டிருக்கிறவர் மருத்துவர் ராமதாஸ். அந்த 5% வாக்கு எப்படி இருந்ததோ அவர் காலகட்டத்தில், அதுக்கப்புறம் டாக்டர் அன்புமணி வந்து அதை 10% ஆக்கியிருக்கணும், 15% ஆக்கியிருக்கணும். ஆனால் அது வளரவே இல்லை. அதே 5% அப்படியே இருக்குது. அது 4% ஆகிருக்கலாம் ஒரு தேர்தலில், 6% ஒரு தேர்தலில் போகலாம். பட் பிக், அதாவது ஒரு பெரிய மாற்றம் அவர்களுடைய வாக்கு வங்கியில் ஏற்படவில்லை. கடந்த 15-20 ஆண்டு காலமாக அவ்வாறு அப்படியே இருக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவாக கூட பார்க்கலாம். அட்லீஸ்ட்டு சில கட்சிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, ஆனால் தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்து கொண்டிருக்கிறதே ஒரு சாதனைன்னு பார்க்கலாம். பட் டாக்டர் அன்புமணி வந்த பிறகு அவர் இந்த வாக்கு வங்கியை பெரும் அளவில் வளர்த்து விட்டார் அப்படின்னு கூறுவதற்கு ஆதாரம் இல்லை. 2வது, எதுவாக இருந்தாலும் தந்தை
எதுவாக இருந்தாலும் அவர் தான் இந்த கட்சியை நிறுவி இந்த கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறார். இதே வந்து நீங்கள் வீட்டில் போய் பேசியிருக்கலாமே. இந்த பொதுக்குழுவில் இந்த மாதிரி இப்போ இந்த திரு முகுந்தன் அவர்களை இந்த பதவிக்கு ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிறத மாலையில் சொல்லியிருக்கலாமே. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி, இல்லை இவங்க 2 பேரும் கலந்து பேசி ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு எது வேணால் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு நீங்கள் மேடையில் வெளிப்படையாக அதுக்கப்புறம் சரி ஏதோ நடந்துருச்சு, நீங்கள் அவசரத்தில் கோவத்தில் பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிறேன், அங்கே வந்து என்னை தொண்டர்கள்லாம் சந்திக்கலான்னா என்ன அர்த்தம் அது? ஸோ கட்சியை வந்து அப்போது கட்சி ஆஃபீஸாக அது செயல்படுமா, இல்லை இவருடைய ஆஃபீஸுனா இவர் தனியாக ஒரு 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 பிரிவாக செயல்பட போகிறாரா? தொண்டர்களுக்கு என்னங்க தோணும்? நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கேடருக்கு என்ன தோணும்? அவனுக்கு புரியாது இல்லையா? அவர்களுடைய அசம்ஷன் தந்தையும் மகனும் ஒன்று. அதுதான் இவ்வளோ வருஷமாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் திடீர்னு நான் வந்து இங்கே பனையூரில் வச்சு நான் ஆஃபீஸ் நடத்த போகிறேன்னாக்கா அவர்களுக்கு என்ன புரியும்? எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன இது திரு அன்புமணி வந்து கேடர்ஸு இல்லை சீனியர் அந்த கட்சியில் நிர்வாகிகளிடையே அவருக்கு ஆதரவு எவ்வளவு இருந்தாலும் நேற்று நடந்த அந்த சம்பவத்திற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏங்க தந்தை தானேங்க, இல்லை நான் இவ்வாறு செய்திருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன், முடிந்து போவிடு, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நான் நிர்வாகிகள்லாம் பேசி எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இன்றைக்கி அந்த எனக்கு கிடைக்கல. எனக்கு அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், மற்ற இந்த இளைஞர் சங்க தலைவரா முகுந்தனை நேற்று ராமதாஸ் அறிவிச்சாரு, அது இன்னும் அவர் தொடர்றாரா இருக்கிறாரா இல்லையா, அதற்கான விடை கூட எனக்கு கிடைக்கலையே. இல்லை அவர் ஏற்றுக்க மாட்டாரு, எனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று கூறியதாக ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. என்ன இஷ்யூ அப்படின்னாக்கா, இதே சேம் திங் பேக் ஸ்டேஜ் நடத்தியிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் மேடையில் வச்சு நடத்துறீங்க இதை? அண்ட் அதற்கு வந்து டாக்டர் அன்புமணி தானே பொறுப்பேற்க வேண்டும். டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கிறார், ரைட்டா? இது அறிவிக்கும் போது சரி ஏதோ அறிவிச்சிட்டாரு, உங்களுக்கு அந்த டிசிஷன் பிடிக்கல, மாலையில் பேசிக்கங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம்னு ஒரு வார்த்தை வேணா கூட சொல்லுங்க. விவாதிப்போம்னு சொல்லிட்டு யூ கண்டினியூ. வேர் இஸ் த ப்ராப்ளம்? ஸோ நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் இத்தகைய அது என்ன ஈகோ கிளாஷா இல்லை ஒரு யூத்தினுடைய ஆர்வம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா டாக்டர் அன்புமணிக்கு 55 வயசு ஆகுது. ஸோ அவருக்கும் அது ரொம்ப ஒரு 30 வயசுலன்னா ஓகே அது யங் பிளட் அப்படின்னு சொல்லலாம். யங் பிளட்டும் கிடையாது, அவரே அரசியலில் 30 வருஷமாக இருக்கார். ஸோ இதுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ஒரு அப்பாலஜியோட இந்த மேட்டரை அவங்க முடிச்சுக்கலாம். இவர் ஒரு அப்பாலஜி ஆஃப்டர் ஆல் யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு? வெளியாளா? தந்தை. இன்னைக்கு அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தெரிந்த முகமாக இருக்கிறதாருன்னா அந்த தந்தையினால தான் இவர் தெரிந்த முகமாக இருக்கிறாரு. ஒரு 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 அப்பாலஜி, அந்த அப்பாலஜி கூட பப்ளிக்காக வேண்டாம். அப்பாலஜி நான் வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்து கொண்டு விட்டேன், நான் செய்தது தவறுன்னு ஒரு வார்த்தை ஒரு போட்டால் முடிஞ்சு போச்சுல்ல. பட் நாட் வில்லிங் டு டூ தட், அப்போ நிச்சயமாக வந்து அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் உண்டாக்கும் கட்சி மேலே. ரைட்டு. பாமக கூட நெருங்கின தொடர்பில் இருக்கக்கூடிய பாமகவுடைய முன்னாள் நிர்வாகி ஏஎஸ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுருவோம். கிருஷ்ணன் சார், இப்போது நீங்களும் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இப்போது அதான் உங்களுக்கு முன்னாடி பேசின 2 பேருமே சொன்ன விஷயம் வந்து இந்த மோதல் இன்னும் முடிவுக்கு வந்தது போல் தெரியல, ஏன்னா அங்கே பார்த்த அந்த காட்சிகள் அவங்களோட செயல்பாடு எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சார், இது வந்து மோதலே கிடையாது. அதாவது ஒரு சிறு சலசலப்பு. ஐயா ஒரு முடிவு பண்ணுறாரு, சின்ன ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஐயா வந்து சீனியர், அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, சகோதரர் தமிழ்குமரன் வந்து இப்போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி விலகிட்டார். ஐயா அதை வந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றார். எப்படின்னா, கட்சியில்
நம்பிக்கைக்குரியவர் ரொம்ப முக்கியம். ஐயநாதன் சொன்னார், அதாவது ஜெயிக்க முடியல, தேர்தலில் தோல்வி அப்படின்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்து முறையாக நடந்ததா, தேர்தல் கமிஷன் முறையாக நடத்துதா அப்படின்றது ஒரு கேள்வி. அது வந்து அதோட முடிஞ்சு போடுது. வெற்றிங்கிறது அதெல்லாம் இல்ல, நீங்க கேட்கறது கடந்த கால தேர்தல் அது ஓகே, அது அடுத்தது இதுக்குள்ள வாங்க. ஆமாம் 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 ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஐயா வந்து கீழே இருந்து கட்சியை வளர்த்தவர். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்றது. சின்னவர் வந்து அவருடைய கருத்தை தான் சொல்லியிருக்கார். சண்டை இல்லை, மோதல் இல்லை. இதை வந்து பத்திரிகைகள் வந்து மோதலாக எடுத்துகிட்டு போகிறாங்க மக்களிடையே. இதை அவங்க என்ன நோக்கத்துக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. அது மோதலே கிடையாது. சமாதானம் ஆயிட்டாங்க. ஊடகங்கள் இதை எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு உள்ளுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வந்து வெளியிலேருந்து கேட்ட தகவல்களை வச்சு வந்து ஊடகங்கள் இப்படி திரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஒருவேளை ஓகே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் வரலாம், பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் வரலாம். இந்த காட்சிகளை வந்து நீங்களும் நேற்றிலிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை பார்த்த பிறகு அது எப்படி சார் வந்து ஊடகங்கள் திரிக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? நடந்தது தானே சார் இப்போ எல்லாரும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த காலங்களில் இருங்க நான் சொல்கிறேன். கடந்த காலங்களில் பொதுக்குழுலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கிற வரலாறுலாம் இருக்குது. மண்டையை உடைச்ச பொதுக்குழு இருக்குது, அடிபட்டு வெளியே வந்த பொதுக்குழு இருக்குது. அதெல்லாம் திரும்பி வந்து ஒன்றும் சேரலையா? பிரிந்த கட்சிகள் 4 கட்சியாக பிரிஞ்சது அதிமுக ஒன்றும் சேரலையா? இது வந்து என்ன, அதாவது ஏன் இந்த விவாதம்? நேற்று வந்து ஒரு சிறு சலசலப்பு. அதாவது உண்மையை சொல்லணுன்னா ஜனநாயக ரீதியாக சுதந்திரமான உள்கட்சி அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேறு எந்த கட்சியுமே கிடையாது. இது திட்டமிட்டு அவங்களே உள்ளே பேசி இருக்கலாம். அதாவது திட்டமிட்டு பேசக்கூடியதாக இருந்தால் அங்கே பொதுக்குழுவில் அவங்க பேசும்போது அங்கே உள்கட்சி ஜனநாயகம் மேலோங்கி இருக்குன்னு நாம் எடுத்துக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. ஐயநாதன் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, அதாவது நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படிங்கிறது ஜனநாயகமா, அதை தான் கேட்கிறாரு. நேற்று அவர் சொன்னார்ல, டாக்டர் குறிப்பிட்டார்ல, ஜனநாயகம் உள்கட்சி ஜனநாயகம் அப்படின்றது அந்த மேடையில் பேசுனதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது உள்கட்சி சில பேர் வந்து கட்டளையிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு வருவாங்க, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த முடிவுக்கு கீழே இருக்கிற பொதுக்குழு கட்டுப்படும். அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கலையே, ஆரோக்கியமாக பேசிக்கிறாங்க. சார், ஒரு இவருடைய கருத்து, ஐயாவுடைய கருத்து. ஐயாவுக்கு வந்து தெரியாத விஷயம் இல்லை. இன்றைக்கி அரசியல் ஞானின்னு சொன்னால் ஐயா தான். இன்றைக்கி அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. எவ்வளவோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு, சாதகமாக போயிருக்கு. இவர் ஐயா சொல்கிறது வந்து ஒரு பொறுப்பாளர். அவரும் வேறு எதுவுமே சொல்ல, உனக்கு துணையாக இருப்பார். அதாவது சின்னவரை நோக்கி சொல்கிறார், உனக்கு துணையாக இருப்பார். இதில் வந்து எப்போ சொல்கிறாரு சார்? ஒரே ஒரு குறுக்கீடு தான், ஒரே ஒரு குறுக்கீடு உங்ககிட்ட தான். நான் சொல்கிறத கேட்குறவங்க இங்கே இருங்க, இல்லாதவங்க வெளியில் போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா இவர் இந்த பக்கம் அன்புமணி எழுந்து நின்று, நான் பனையூரில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வாங்க, ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பரை குறிப்பிடுறாரு. உடனே ராமதாஸ் திருப்பி சொல்கிறாரு, இன்னொரு ஆஃபீஸ் கூட திறந்துக்கோ, யார் கேட்க போகிறா, இவரை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இதுக்கு பிறகு அவர் வந்து வெளியில் போகிறாரு, ஒரு கூட்டம் அந்த பக்கம் காரை மறிக்குது, அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். சரி ஓகே, இன்னைக்கு சமாதானமாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்தீங்க. தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் கொஞ்சமாவது அன்புமணி பக்கம் திரும்பினாரா? அதாவது கட்சிக்குள்ள ஒரு கருத்து, சின்ன கருத்து, அது வந்து இவரும் சொன்னார், அவரும் சொன்னார். இன்றைக்கு வந்து இவரும் ஐயாவும் அதுக்கான ஏன் அப்படி பேசின அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தன்றதை அவர் விளக்கி சொல்லியிருப்பார் சின்னவர்கிட்ட. அவரும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார், ஆமோதிச்சிருப்பார். இதில் வந்து கட்சி பிரியுதா, நாளைக்கு என்னவாகும், அந்த கேள்விக்கே இடமில்லை. இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த முகுந்தன் கதை என்ன ஆகும் சார்? சொல்லுங்கள். இந்த முகுந்தன் என்ன ஆகுது? இப்போ முகுந்தன்ற ஒரு நபரை மட்டுமே ஏன் நம்ம முக்கியமாக பார்க்குறோம்? முகுந்தன மாதிரி எத்தனையோ பேர் பிரச்சனையே முகுந்தன்ல தான் ஆரம்பிக்குது. ஏன் முகுந்தனை பார்க்குறேன்னா முகுந்தன்ல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இல்லை நான்
இல்லை இல்லை, அதாவது அவர் வந்து ஒரு ஊடகப் பிரிவில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐயாவுக்கு ஒரு நம்பிக்கைப்பட்டிருக்கு. இன்னொன்று, கட்சிக்கு மிகவும் விசுவாசி தேவை, உழைப்பும் தேவை. இது ரெண்டையும் அவர் யோசனை பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி சரி, பொங்கலூர் மணிகண்டன் கேட்டுருவோம். பொங்கலூர் மணிகண்டன், இப்போ இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் குறிப்பிட்டாரு. ஆனால் அவருக்கு முன்னாடி பேசின மற்ற 2 பேருமே சொன்ன விஷயங்கிறது இது இன்னும் எந்த முடிவுக்கும் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, பாமக நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி இங்கே அண்ணன் சுமன் சி ராமன் அவர்களும் ஐயனார் அவர்கள் சொன்ன கருத்து மிக சரியானது. ஏன்னா அவர்கள் வந்து அரசியலை பார்க்குறாங்க, அவருடைய தியாகத்தையும் மதிக்கிறாங்க. ஏன்னா எடுத்த உடனே தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தலைவராக டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்துடல. அவருடைய உழைப்பு, தியாகம், போராட்டம், சிறை என்று ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த கட்சி உருவாக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் களத்திலே இல்லாமல் களப்பணி என்றால் என்னவென்றே தெரியாமல் அன்புமணி ராமதாஸ் வளர்ந்த காரணத்தால் தான் அவன் மிக எளிதாக, இப்போ நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் வருத்தம்னா, இப்போ நீங்கள் தந்தை மகன் இந்த உறவுனால தான் இவ்வளவு வீரியமாக அது பிரச்சனை உருவாயிருக்குது. இப்போ நீங்கள் அண்ணன் வேல்முருகன் வெளியே பண்ணாருங்க, தீரன் நீக்கினாங்க, அது 3ஆம் நபர் நீக்கிட்டாங்க, முடிஞ்சுது. ஆனால் சொந்த மகன் இப்போ அந்த மாதிரி மேடையில் வேறு ஒரு நபர் பேசியிருந்தா கட்சியில் வச்சு விட்டுருப்பாங்களா, இல்லை கூடியிருந்த மக்கள் விட்டுருப்பாங்களான்னு சொல்லுங்கள். அப்போ சொந்த மகன்கும் போது கூடியிருந்த மக்கள் யார் பக்கம் நிற்பதும் குழப்பம். அப்போது அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் அப்பாவுடைய தியாகத்தால் வந்தோம் என்பதை சிறிதும் யோசிக்காமல் உண்மையிலேயே இதுவரை மருத்துவர் ராமதாஸ் ஐயா சந்திக்காத ஒன்றை சந்தித்திருப்பது உண்மையிலே அவருக்கு மிகப்பெரிய அவமானம் தான். அது ஏன்னா இந்த தவறை அன்புமணி செய்திருக்க கூடாதுங்க. ஒரு மத்திய அமைச்சராகியும் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கி விட்டவரை ஒரே வினாடியில் எடுத்தெறிந்த மாதிரி பேசி இன்னைக்கு நாடு முழுவதுமே டாக்டர் ராமதாஸ் ஐயா பற்றி தான் எல்லாமே வருத்தப்படுறாங்க. அவரை பார்த்துட்டா. ஏன்னா இந்த அளவுக்கு அந்த இயக்கத்தில் தன்னை வேறு யாரையாவது உட்கார வைக்க முடியுமான்னு சொல்லுங்கள். இப்போ நீ அவருடைய மருத்துவர் அன்புமணியினுடைய மனைவி நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாங்க, மகள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாங்க. இப்போ அதையெல்லாம் குடும்ப அரசியலை பார்க்காம முகுந்தனை நியமிச்சது மட்டும் பார்க்குறான்னு சொன்னால் அது வந்து பொருத்தமில்லா செயல். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அரசியல் ரீதியான பல முடிவுகளில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எப்பவுமே தீர யோசித்து எடுப்பார். அதே மாதிரி யார் வேண்டுமானாலும் பேசக்கூடிய அளவுக்கு, யாரோடும் நெருங்கி பழகக்கூடிய அளவுக்கு மனம் விட்டு பேசக்கூடியவர். ஆனால் அன்புமணியோடு யாரும் பேச முடியாது, பேசுவதை விரும்ப மாட்டார், சொல்ல கருத்து கேட்க மாட்டார். உண்மையை சொன்னால் அவரோட ஆடம்பரமாக சொகுசு வாழ்க்கையோடு வாழ்ந்த வழிய களத்தில் நின்று என்ன யதார்த்தம் என்பதை தெரியாமல் பேசக்கூடியவர். இப்போ ஐயா வந்து தேர்தல் நேரங்களில் எல்லோரையும் கேட்பார், எல்லாம் கருத்து கேட்பார். இங்கே ஜனநாயகம்னு சொல்கிறது அது பொதுவாக வந்து அரசியலில் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பொதுக்குழு கூட்டத்தில் யாருமே தயாரித்த தீர்மானத்தை வாசிப்பாங்க, வர்றவங்க கையெட்டி போகிறது தான் நடைமுறை தான். அது பாமகலி நம்ம இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்புமணி என்கிற ஒரு நபருக்கு கொடுத்த அந்த உயரம் என்பது யாரால் வந்ததுங்கிறதே யோசிக்கல அவர். அப்போது சர்வசாதாரண பாருங்கள், நேற்று கூட்டத்தில் எல்லாருமே வந்து கையெட்டுக்கு கூட ராமதாஸ் ஐயாவுக்கு கேட்டு பெற வேண்டிய ஆயிருக்குது. அப்போ இது வந்து உண்மையிலேயே இது திட்டமிட்டு ஏதோ ஒரு நீண்ட ஒரு நாட்களாக இது உருவான ஒரு காரணமாக தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வரல, நீண்ட காலமாக இருவருக்கும் இருந்த பனிப்போர் இன்றைக்கு வந்து ஒரு பொதுக்குழு வெடித்து அது வெளியுலகத்துக்கு காட்சியாக மாறிக்குது. இதை கூட டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து அங்கே வந்து வெளிப்படையாக சொன்னார். ஏன்னா அவர் உருவாக்குற கட்சி, அது மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் முலாயம் சிங் எடுத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவே நீக்கினார், முலாயம் சிங் யாதவை. அதே மாதிரி குமாரசாமி தேவகவுடா பிரச்சனை வந்தது, இது மாதிரி பல மாநிலத்தில் வந்ததுங்க. இப்போ அந்த மாதிரி ஆகிவிடுமோ என்கிற அச்சம் கூட எல்லாத்துக்கும் உருவாச்சு. ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் பொதுக்குள்ள 1000-2000 பேர் வந்து அன்புமணி வெளிவரும்போது கோஷம் போட்டுக்கலாம், ஆதரவு தெரிவிச்சுக்கலாம். ஆனால் நிச்சயமாக இது பிறவாகவோ வேறு வகை உருவாயிருந்தால் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு தான் ஆதரவாக எல்லாமே நிற்பாங்க. ஏன்னா எல்லோரையும் மதிக்கக்கூடியவர். இன்றைக்கு மூத்தவர்களை, கட்சிக்கு உழைத்தவர்களை அவர் வந்து தவிர்த்ததே இல்லை. ஆனால் அன்புமணியை பற்றி கவலையே இல்லை. யார் வந்து நல்ல வசதியாக வர்றாங்களோ அவர் தான் விரும்புவார். ஆனால் டாக்டர் ஐயா அப்படி இல்லை, சாதாரணமாக ஒரு கசிந்த உடை போட்டு போனால் கூட அவரை மதிக்கக்கூடியவர் அவர். அதே மாதிரி சாதி மதமாக்காமல் எல்லாத்தையும் அமர வச்சு பேசக்கூடியவர். எனவே அவருக்கான ஆதரவு அதிகமொழிய வெறுமனே இந்த 1000-2000 பேர் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு இருப்ப ஒருவரை ஒரு நொடியில் அவமானப்படுத்திருந்தால் இன்னைக்கு ஐயா சுமன் ஸ்ரீராமன் சரி, அதனால் ஐயனா சரி வருத்தம் பேசுகிறாங்க. ஏன்னா அவருடைய நீண்ட போராட்ட சமூக நீதி ஆகட்டுங்க, இல்லை பலகட்ட மதுவிலக்காகட்டும், எல்லாவற்றிலும் அவர் போராடி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், அவர் தேர்தல் அரசியலில் பெரிய அளவு வராட்டி கூட தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு போராட்ட நாயகமே இருக்கிறார். ஆனால் தேர்தல் பணியில் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவுகள் மிக தவறாக போயிருக்குது.
இப்போது பொதுக்குழு பாருங்க, ஐயா ராமதாஸ் தெளிவாக சொல்கிறாங்க, கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை அப்படியே பின்தொடர அவசியம் இல்லைங்கிறார். ஆனால் அடுத்து அன்புமணி பேசும்போது சொல்கிறாருங்க, கடந்த காலத்தில் தவறுலாம் நம்ம செய்யலை, சரியாக தான் பண்ணணும், சிலர் எல்லாம் வந்து நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒதுக்கி வச்சுட்டோங்கிறார். சில கட்சியில் மறைமுகமாக சொல்லி நாம் வாங்கிய வாக்கால் அவரெல்லாம் நம்ம வர அளவுக்கு பண்ணிட்டோங்கிறார். அப்போ அவருக்கும் இவருக்குமான கருத்து ஒரே ஒரு செகண்ட் சுமந்த் குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரே ஒரு செகண்ட் மணிகண்டன், ஒரே ஒரு செகண்ட் சுமந்த் குறுக்கிடுறாரு. சுமந்த், அதாவது இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து முகுந்தன் தானே பிரச்சனைக்கு காரணமா இருக்காரு. அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கணும்ல, ஏன் தெளிவுபடுத்தாததுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க? அப்ப பிரச்சனை என்ன இருக்கா அப்படி எடுத்துக்கலாம்? இல்ல 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 இல்லை, முகுந்தன் அப்படிங்கிறவர் ஒரு சிம்டம். முகுந்தன் மட்டும்தான் பிரச்சனை அல்ல. முகுந்தன் இப்போ அது ஃப்ளாஷ் பாயிண்ட்னு வாங்க. இப்போ நேற்று நடந்த சம்பவத்திற்கு முகுந்தன் பொறுப்பாக இருக்கலாம், காரணமாக இருக்கலாமே தவிர இந்த பனிப்போருங்கிறது, நான் ஒரு ட்வீட் ஒன்று, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு 2022, இன்னைக்கு யாரோ அதை எடுத்து போட்டிருக்காங்க. தந்தை, அதாவது தந்தையும் தாயும் தான் தெய்வம் ஒரு மகனுக்கு. அண்ட் அந்த மகன் வந்து எப்படி, அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. மருத்துவர் ஐயா வந்து ஐ திங்க் ஜூன் 2022 2022 ஐ ரிமெம்பர், அதில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து அந்த மகன் வந்து எப்படி பெற்றோர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரீதியாக ஒரு போஸ்ட் போட்டு நிறைய பேர் அந்த போஸ்ட் ராமதாஸ் போட்ட விமர்சனம், அந்த ட்விட் தான் அது. படத்தை பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த படத்தை பார்த்துட்டு போட்ட அந்த விமர்சனம் என்னன்னா, நீங்கள் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவரை அந்த மேடையில் சிறுமை, எதுவாக இருந்தாலும் அது ஒரு சிறுமைப்படுத்துறது தானே. நீங்கள் நான் இந்த திரு மணிகண்டன் கேட்ட கேள்விதான். சரி, வேற யாரோ அந்த மாதிரி பேசிட்டாங்க, அன்புமணி பேசலைன்னு வச்சுக்கோங்க, வேற யாரோ ஒரு நிர்வாகி பேசிட்டாங்க, அவருடைய நிலைமை என்னவாயிருக்கும்? உறுதியாக அவர் கட்சியில் தொடர முடியுமா இந்த மாதிரி பேசின பிறகு? ஸோ அந்த நீங்கள் ஜனநாயக ரீதியான கட்சி, யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம்ங்கிறதெல்லாம் வந்து பேச்சுக்கு நல்லா இருக்கும். பட் உங்களுக்கு இந்த ஃபேக்ட் ரிமெயின்ஸ். ரெண்டு விஷயம், அன்புமணி இப்போ கொஞ்சம் இன்செக்யூராகவும் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா வெளியிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்தால் அது வேற, குடும்பத்திலிருந்தே இன்னொருத்தர் வரும்போது, அதுவும் அவருடைய அக்காளுடைய மகன் வரும்போது நிச்சயமாக ஒரு இன்செக்யூரிட்டி வரும் இல்லையா? இவ்வளவு நாள் வந்து இவர்தான் சக்சஸர், இவர்தான் அடுத்த அதாவது இளவரசர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவருக்கு கட்சி பொறுப்பு, கட்சி பிரசிடெண்ட்டாகவும் ஆக்கியாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்போ திடீர் என்று ஒரு புது நபர் குடும்பத்திலேருந்து வராரு. நாளைக்கு ஒருவேளை அவர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாருனாக்கா ஒரு த்ரெட்டாக வரலாம். ஸோ அந்த இன்செக்யூரிட்டியும் நிச்சயமாக நேற்று அந்த எக்ஸ்ப்ளோஷன், அவர் பேசின பேச்சில் நிச்சயமாக ஒரு இன்செக்யூரிட்டி உறுதியாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் இது உள்ளே புகைந்து கொண்டு தான் இருக்கிற மாதிரி தான் இப்பொழுதுக்கு இருக்கிறது. அது எப்படி போகுங்கிறது போக போகத்தான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி சார், ஓகே ஓகே ஓகே. பிரகாஷ், இன்றைக்கி வந்து நேற்று அவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வந்து தைலாபுரத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்த உடனே செய்தியாளர்கள் கேட்டபோது என்ன பேசுனீங்கன்னு கேட்டபோது, சித்திரை நிலவு விழா தொடர்பாக ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அதை? ஆமாம் சார், முழு பூசணிக்காய் ஐயநாதன் சார் சொன்ன மாதிரி எங்கள் உட்கட்சி விவகாரம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உட்கட்சி விவகாரம்னா என்ன சார்? இதுவா உட்கட்சி விவகாரம்? ரைட்டுங்களா? அதாவது நான் வந்து தலைமைச் செயலகத்தில் உன்னை சந்தித்து பேச வேண்டுமா? அது எனக்கு அவமானம் அப்படின்னு ஒரு மாநில முதல்வரை பார்த்து தன்னுடைய கமாண்டிங் பவரில் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு தலைவர். அவர் உண்மையிலேயே அற்புதமான தலைவர். இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு, அதை கொண்டு வந்திருக்காரு, அந்த மக்களுக்கு சாத்தியமாக்கியிருக்காரு. இன்றைக்கி தமிழக அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர். கலைஞர்லாம் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியோட பேச்சை கேட்கணுன்னா ராமதாஸோடைய பேச்சை கேட்கணும். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தலையிடுறவர் அவர். 10.5% இடஒதுக்கீட்டுக்காக பேசும்போது நான் வந்து தலைமைச் செயலகத்தில் உங்களை சந்திக்க வேண்டுமா, அது எனக்கு அவமானம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே ராமதாஸை பொதுக்குழுவில்
வச்சுக்கிட்டு அவர் ஒரு ப்ரொபோசலை கொடுக்கும் பொழுது இவர் அதை எதிர்த்து பேச என்ன வேணா செய்யுங்க அப்படின்ற மாதிரி. கிருஷ்ணன் குறிப்பிட்டார்ல, ஒரு பொதுக்குழுனா அப்படிதாங்க இருக்கும், காரசாரமா கேட்க தாங்க செய்வாங்க கேள்வி, அதாங்க ஜனநாயகம். பொதுக்குழு வந்து காரசாரமாக இருக்குங்க. அதெல்லாம் நாங்களும் பொதுக்குழுக்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோங்க. அதாவது இப்போது ஒரு பொதுக்குழு இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போது கலைஞர் பேசுகிறாரு, ஸ்டாலின் இடைமறித்து பேசுவாரா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை சரி ஜெயலலிதா பேசுகிறாங்க, ஓ பன்னீர்செல்வம் இடமறித்து ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பொதுக்குழுனா என்ன ஆகும், ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை. நேற்றிலிருந்து பாமக நிர்வாகிகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய இது ஜனநாயக கட்சி, இங்கே இப்படி தான் இருக்குன்றாங்களே. நீங்கள் மற்ற கட்சியில் பேசலங்கிறதுனால அது ஜனநாயகம் ஆகிடாது, இங்கே தான் ஜனநாயகம் இருக்குன்றாங்க. ஏங்க இது ஜனநாயகம்னா முழுக்க முழுக்க அதோட தலைவரை அவமானப்படுத்துகிற மாதிரி. அந்த கட்சியுடைய வேரே அந்த தலைவருங்க, அந்த கட்சியுடைய வேரே அந்த தலைவர். நீங்கள் வந்து வேரை வெட்டிட்டு ஒரு மரத்தை வர வைக்க முடியுமா? மரத்தை வெட்டலாம், அது வேற விஷயம். இவங்க வேரை வெட்டுறாங்க. வேரை வெட்டுறது வந்து எந்த விதத்தில் இது வந்து மிகப்பெரிய அவமானம். ஒரு மாநில அரசையே கேள்வி கேட்டு நான் வந்து உன்னை சந்திக்கணுமா, அது எனக்கு அவமானம்னு சொன்ன ஒரு முதல்வரை சந்திக்கிறதையே அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஆணவம் மிக்க ஒரு கமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அது ஒரு கமாண்டு தான். அந்த தலைவரை அவர் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபோசல், சாதாரண ஆர்கனைசேஷன் ப்ரொபோசலுங்க. இது வந்து கட்சி கொள்கை திட்டம் செயல்பாடு சம்பந்தமாக எதுவுமே கிடையாது. கட்சி கொள்கை இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள வந்த முரண்பாடு எப்படி சால்வ் ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? பாஜகவோடு கூட்டணி போக வேண்டும் என்பது அன்புமணி, அதிமுகவோடு கூட்டணி போக வேண்டும் என்பது ராமதாஸ். இந்த ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தப்புறம் பேசுகிறாங்க, சமரசம் ஆகுறாங்க, அண்ணாமலையை கூப்பிடுறாங்க, அண்ணாமலையெல்லாம் வீட்டுக்கு வராரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடந்ததா? இன்னைக்கு சமரச பேச்சுவார்த்தைன்னு போனாங்களே, ஏதாவது நடந்ததா? இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, பரசுராமன்றவர் யார் தெரியுங்களா? தலித் ஏழ்மலைக்கு பிஏவா இருந்தவர், ரைட்டா? பொன்னுசாமிக்கு பிஏவா இருந்தவர். அவர் தான் பிஏவா போட்டு தான் மற்றவங்களை மினிஸ்டர் ஆக்குனாங்க. அந்தளவுக்கு அவர் சொந்தக்காரரு. அக்கால் கணவர் அன்புமணிக்கு மகளோட கணவர். இதுதான் பாமகவுடைய நடைமுறை. இப்படி தான் பண்ணாங்க. அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, 4 மாதம்தான் ஆச்சு கட்சிக்கு, இப்போ பொது மேடையில் அன்புமணி வந்து அசிங்கப்படுத்திட்டாரு, அதனால எனக்கு அந்த பதவி வேண்டாம். சார் வரேன் சார், ஒரே செகண்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு அந்த பதவி வேண்டாம், எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லி இவர் ஒரு காம்ப்ரமைசிங் ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு அன்புமணி. என்னன்னா, வர எம்எல்ஏ தேர்தலில் நான் உங்களை நிற்க வைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே யாரை சொல்கிறீங்க? முகுந்தனை. ஓகே, முகுந்தனை நானே நிற்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு. இந்த அளவில் தான் இருக்குது. இவர் ஏற்கனவே கடலூர் எம்பி தேர்தலுக்கு நிற்க முயற்சி பண்ணார். அப்போது சௌமியாவை நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு முகுந்தனுடைய வேட்பு மனுவை நிராகரித்தவர் தான் இவர் அன்புமணி. இந்த மாதிரி விஷயங்கள் சார், இது ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம். இதை கூட நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தலைவராக டாக்டர் ராமதாஸை வந்து முழுக்க அவமானப்படுத்தி, அந்த கட்சியை உருவாக்கின தலைவரையே அவமானப்படுத்தி, நான் தனியாக ஆஃபீஸ் போடுறேன், தனியாக ஃபோன் நம்பர் அப்படின்னு போகும்போது அந்த கட்சி என்ன ஆகும்? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது உண்மையிலே என்ன தெரியுமா சார் ப்ராப்ளம்? பேசிக்காக ப்ராப்ளம், அறக்கட்டளைக்குள்ள இளைஞரணி தலைவராக வர்றவர் அறக்கட்டளைக்குள்ளே வருவார். அந்த அறக்கட்டளைக்குள்ள கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்குது. அந்த நிர்வாகம் சம்பந்தமாக அக்காளுக்கும் தம்பிக்கும் நடக்கக்கூடிய போட்டியுடைய விளைவு. இவருக்கு 2 மருமகன்கள் இருக்காங்க. 2 மருமகனில் யாரையாவது ஒருத்தரை போடணுன்னு ஒருத்தர் ஏகே மூர்த்தியுடைய மகனை கல்யாணம் பண்ணியிருக்கு, ஒரு மகள். இப்படி இன்னொன்று வந்து இதே முகுந்தனுடைய அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கு. இதுக்குள்ளே இந்த 2 மருமகனுக்குள்ளே யாரையாவது போடணும் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசல். அதை மீறி அப்போது ராமதாஸ் வந்து டிசைட் பண்ணிட்டார், அன்புமணி வேஸ்ட்டு, அன்புமணிக்கு இனி வந்து அவருடைய பொட்டென்ஷியலில் இனி கட்சி வளர்க்க முடியாது. ஓட்டு பர்சன்டேஜ் ஐயநாதன் சொன்ன மாதிரி 5%லேருந்து 3%க்கு வந்துருச்சு. ஆகவே புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்றத வந்து ராமதாஸோட நிலை.
புது ரத்தம் பாய்ச்சணும், பாமகவுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சணும். இவங்க வந்து மறைந்த காடுவெட்டி குருவையோ வேல்முருகனையோ அவங்க கொண்டு வருவதற்கு இவங்க தயாராக இல்லை. அந்த மாதிரி உழைச்சவங்களெல்லாம் இவங்க வந்து முன்னாடி கொண்டு வரல, இதுக்கு மேலே இவங்க கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு மரியாதை கிடையாது. ரைட்டா? ஜிகே மணிக்கு என்ன மரியாதைன்றதை நம்ம பார்த்தோம். ஜிகே மணிக்கும் ஜிகே மணி மகனுக்கும் என்ன மரியாதைன்றதையும் பார்த்தோம். ஸோ சொந்தங்களுக்குள்ளே தான் வரும். ஆனால் பாமகவுக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்பது டாக்டர் ராமதாஸோட நிலை. பாஜக பக்கம் போக வேணாம் என்பது டாக்டர் ராமதாஸோட நிலை. அதுக்கு எதிரான நிலையை எடுக்கக்கூடிய ஒரு கருத்து போராட்டம், ஒரு பதவி போராட்டம். ஏன்னா அன்புமணி மேலே ஊழல் வழக்கு ஒன்று வந்து அங்கே இருக்குது இண்டூரில். சரி, அதுக்காக அவர் பாஜகவோட 3 எலெக்ஷனாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுதான் என்னோட வயிற்று வலி எனக்கு தான் தெரியும். ரைட்டா? அதை தாண்டி இவர் கட்சியை உருவாக்குனவர், கட்சியை கொண்டு வந்தவர், கட்சியை வளர்த்தவர். இவருக்கு தான் அந்த வலி தெரியும். இவருக்கு அந்த வழக்கோட வலி, ஊழல் வழக்கோட வலி அன்புமணிக்கு தெரியும். இவரு கட்சியை உருவாக்குனது, கட்சியை வளர்த்ததோட வலி இவருக்கு தெரியும். ஆகவே கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்றத வந்து தனது குடும்பத்திலிருந்தே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது ராமதாஸோட நிலை. அந்த ராமதாஸை முழுக்க முழுக்க வைத்து அவமானப்படுத்தி அந்த கட்சி இனிமேல் பட்டு கண்டிப்பாக ஒரு பிளவிற்கு போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் அங்கே இருக்கு. ஐயனாதன் சார், பிரகாஷ் கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறாரோ பிளவு அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த கூட்டத்தில் பங்கேற்ற வழக்கறிஞர் பாலு வந்து ஒரு செய்தி போட்டிருக்காரு ட்விட்டில், சுபம் மகிழ்ச்சி, இனி இலக்கை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? வெளியிலேருந்து நாம் பார்க்குற நம்மளோட பார்வை ஏதாவது மாறுதா, தப்பாக இருக்கா? ஐயா திரு ராமதாஸை வந்துட்டுங்க, அவர் பாமகவே வந்துட்டு பிரிக்க முடியாத பிணைக்கப்பட்ட ஒரு பந்தம் அது. அதான் சொன்ன, எப்படி பிரிக்க முடியும்? முடியாது. அப்போ எப்படி பிளக்க முடியும்? அப்படி பிளந்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடுவீங்க. ஒரு நியமன நிர்வாகிகள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பலத்தை, இதெல்லாம் நடக்க போகிறதில்ல, காட்டலாம், ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஐயா ராமதாஸுக்கு வந்துட்டு அரசியலை நல்லா பண்ண தெரியும். அவர் சில விடயங்களை உணர்ந்துட்டு பாதை மாறணும்னு முடிவெடுத்தார் அப்படின்னோம்னா அந்த முடிவுக்கு எதிராக எந்த அதிகாரத்தையும் அவர் தகர்த்துடுவார். அவருக்கு தகர்க்க தெரியும். அவர் அப்படியேப்பட்டவர் தான். நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப அடமெண்ட்டாக, தம்பியோட அடமெண்ட்டு அப்படிலாம் கூட சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திரு ராமதாஸ் அவர்களுடைய பேச்சில் வந்துட்டு அவர் எப்படி அவருடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துகிறாருன்றது நான் ரொம்ப ஆழமாகவே படிப்பேன். அவர் பேச்சு எல்லாத்தையுமே நான் படிப்பேன். பார்க்கும்போது என்னென்னா, ஒன்றுமே இல்லாத போயிடுமோ வன்னியர் சமூகம், ஒன்றுமே இல்லாத போயிடுமோ, போராட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனு பேசுவார். ஸோ அவருடைய நிலைப்பாடு அவருடைய சமூக மக்களினுடைய உரிமை சார்ந்து, நிலையை சார்ந்து இருக்கக்கூடியது. எனவே அதை அப்படியே தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த அளவிற்கான ஒரு ஆழமும் புரிதலும் அன்புமணிகிட்ட இல்லையா? இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சர்வராக நான் சொல்கிறேன், யாரும் அஃபண்டிங்காக எடுத்துக்காதீங்க. இது வந்துட்டு இல்லை. எனக்கு ஒரு கேள்வி, அவர் பாமகவுக்கு வந்து புது ரத்தம் பாய்ச்ச போறாரு, அதற்கான முயற்சியை தான் எடுத்திருக்காரு டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல, இவரே இள ரத்தம் தானே அன்புமணி. அப்ப அவரை விட இவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிப்பார் இல்லையா? இவர் சொன்னதை கேட்கணும் இல்லையா? அதான் இங்க ஒரு பொதுக்குழுவே சொல்லி அது அதிமுகவோட போகணும்னு சொல்லிட்டு முன்னாள் வரைக்கும் பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாத்தையும் விவாதிச்சுட்டு மறுநாள் காலங்காத்தால் வந்துட்டு அந்த கையெழுத்து போடுற அந்த படலத்தை நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுத்துன்றதெல்லாம் முன்னாடியே பேசிட்டோம். நம்மளாம் நானெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். வெற்றி பெறக்கூடிய பக்கத்தில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ரெப்ரசன்டேஷனை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும் அப்படின்றது திரு ராமதாஸ் ஐயாவுடைய நிலைப்பாடு, நடைமுறை. நான் இதை நேரடியாக சொல்கிறேன். தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நான் பாமகவை பார்க்குறேன். ஏகே மூர்த்தி அவர்களும் திரு வேலு அவர்களும், அரக்கோணம் தொகுதி எம்பியாக இருந்த வேலு அவர்களும் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு பெற்ற பலன்கள் எவ்வளவு இன்னைக்கு பிராட்கேஜ் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னோம்னா இதுக்கு இந்த 2 பேர் தான் காரணம். அந்த அளவுக்கு ஏகே மூர்த்தியெல்லாம் செயல்பட்டார். திரு வேலு இன்னும் நல்லா செயல்பட்டதாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு இது ஐயா பேராசிரியர் ராமதாஸ் இருக்கார். அப்புறம் திருச்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு போன தலித் எழில்மலை இருக்கார். எல்லா இடத்துலையும் பாருங்கள், கட்சியை வந்துட்டு ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து நிறுத்தினதில் வந்துட்டு ராமதாஸ் ஐயாவுடைய ஆழ்ந்த பார்வையை வந்துட்டு மறுக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னோம்னா சமூகம் அதான் முதல்ல, கட்சி
பதவி, அதிகாரம். 3வது இடத்துல அவர். ஆனால் இது முதல் 2 இல்லை. திரு அன்புமணியினுடைய அணுகுமுறையில் வந்துட்டு இந்த முதல் 2 வந்துட்டு முக்கியத்துவம் பெறலை, இப்படி சொல்லலாம். முக்கியத்துவம் பெறலை, அதிகாரம் தான் முக்கியத்துவம் பெறுது. அதுதான் இவர் வந்துட்டு மறுபடியும் அதிகாரத்தை கையில் எடுக்க பார்க்குறாரு. கொடுத்துட்டான்னு நினச்சிடாத, நான் எடுத்துருவேன் அப்படின்றது தான் திரு முகுந்தன். திஸ் இஸ் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மூழ்கிய பனிமுகட்டினுடைய ஒரு வெளிப்பாடு தான் முகுந்தனை வச்சு சொன்னது. ரொம்ப அழகாக எல்லாரும் அதை வந்துட்டு சொன்னாங்க. அதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ முகுந்தனை கொன்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இல்லை ஓட்டிடுவாங்க. அது விட மாட்டாங்க, யாரும் விட மாட்டாங்க. இப்போ இங்கே பேசின ஐயா அவர்கள் உட்பட யாருமே வந்துட்டு விட மாட்டாங்க. அது நிகழ்ந்தாலும் அது நடக்காது. as long as ராமதாஸ் ஐயா இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதிரான ஒரு பவர் சென்டரை நீங்கள் கட்சிக்குள்ளே உருவாக்கவே முடியாது. சரி சரி, கிருஷ்ணன் சார் முடிவு எடுக்கிறதுல தடுமாறுறாரா அன்புமணி? இல்லை அப்படி இல்லை. அதாவது அவர் ஒரு மோதல் கிடையாது, இது தெளிவாக நான் சொல்கிறேன். மோதல் கிடையாது, சிறு கருத்து பரிமாற்றம். இல்ல, மோதலுக்குள்ள விட்டுருங்க, நாம அதை கடந்து மோதல் என்பது முடிவு எடுக்கிற விஷயங்கள்ல வந்து டாக்டர் அளவுக்கு, ராமதாஸ் அளவுக்கு அன்புமணியால யோசிக்கவோ திட்டமிட்டு செயல்படவோ முடியல அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்குது. இல்லை, இந்த முகுந்தனை வச்சு தானே இப்போ டிபேட்டே நடக்குது. அதாவது முடிவெடுக்கிறதுல அவர் முடிவெடுத்து அவர் தலைமையேற்று அவர் தேர்தல் கூட்டணி அமைச்சு எல்லாம் கடந்த காலங்களெல்லாம் எல்லாமே பார்த்துருக்கோம், பிடிச்சிருக்கோம். அதாவது பேசுகிறவங்களோ இல்லை மற்றவங்களோ கொம்பு சீவி விட்டு, ஐயாவுக்கும் சின்னவருக்கும் கொம்பு சீவி விட்டு கட்சியை பிளவுபடுத்தலாம், ஒரு கோடாரியை கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. அது அல்ல. இன்றைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் தமிழக மக்களின் உரிமை குரல் எங்கும் ஒலிக்காது. இது யாராலும் மறுக்க முடியாத விஷயம். ஆனால் இந்த கருத்து பரிமாற்றத்தை மிகப்பெரிய மோதல் என்று சொல்லி பிளவுபடும் என்று கோடாரியை வைத்து கொண்டு அழைகிறார்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, இது கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனமா இருக்குது. இவங்களுக்கு என்ன அதில் அப்படியான நோக்கம் இருக்க போகுது? இல்லை இல்லை, சாதாரண கருத்து பரிமாற்றம் தான். மோதல் எங்க? இவங்க வந்து ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும், இவருக்கு சின்னவருக்கு அரசியல் தெளிவில்லை. அரசியல் தெளிவில்லாமல் மிகப்பெரிய சாதனை விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. இவர் அந்த கம்யூனிஸ்ட் இவர் பாராளுமன்றத்தில் ஒரு பாராட்டெல்லாம் இது பண்ணியிருக்காரு. நடமாடும் மருத்துவ பல்கலைக்கழகம்லாம் சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் சோம்நாத் சாட்டர்ஜி அவர் சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதி. இவரை பாராட்டுறதில் வந்து அவருக்கு வந்து தெளிவாக ஒரு புரிதல் இருந்ததுனால தான் பாராட்டியிருக்காரு. நீங்கள் பாராளுமன்ற பேச்சுக்கள்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஐயா வேறு கண், சின்னையா வேறு கண் இல்லை. இரண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே ஒரே கண் தான். நிச்சயமாக நேற்று இல்ல, அந்த ஒரு கண்ணே குத்திக்குது அப்படிங்கறது இப்ப பிரச்சனையா இருக்குது. என்ன பண்ண இப்ப சுமந்தும் சரி ஐயநாதனும் சரி சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கண்ணை அதுவே ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்படின்னு சொன்னா சாயந்தரம் போயிட்டு வீட்டில் பார்த்து இதை பேசியிருந்தா இப்போ இதை பற்றி இன்னைக்கு நம்ம விவாதிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. யாரும் பேசியிருக்க போகிறதே இல்லை. அங்கேயே எந்திரிச்சு அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்யறது அப்படிங்கிறதான சிக்கலுக்கு காரணமாக இருக்குது. இல்லை, அதாவது முகுந்தன் தன்னோட தலைமுறையாக அவர் வருவாரா அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனையோடு அவர் ஒரு தெரிவித்த கருத்தாக தான் நம்ம பார்க்கணும் ஒழிய இது அரசியலுக்கு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நோக்கித்தான் அவர் கேட்டிருக்கிறார். அதனால அவர் ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குறுக்கிடுறாரு. அதாவது ஐயா என்ன சொல்றாரு, இவரை போடுறேன், இவர் அன்புமணிக்கு உதவிகரமாக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த இடத்துல அதை ஏற்கல. சரி, ஏற்கல அவர். அப்புறம் தானே மைக்க தூக்கி இப்படி போடுறாரு. போட்டுட்டு அவர் அட்ரஸ் படிக்கிறார் அவர். அப்போ இதுதான் நான் சொல்ல வரேன். ஏற்கலங்கிறது ஒரு பெரிய அத்தாரிட்டி ஐயா, கருத்து பரிமாற்றம் ஏற்கவில்லை என்று எங்க முடிவாயிருக்கா? இல்லைங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் வந்துட்டு அவர் தான் ஐயா தான் எல்லான்னு இன்னைக்கும் கூட அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஐயா தான் எங்களுக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அதிகாரத்தை மறுக்கக்கூடிய வகையில தானே நேற்று நடந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கை இருந்துச்சா இல்லையா? அதை நான் உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுடுறேன். நாங்க ஒன்றும் செய்ய சொல்லுங்க சார். கிருஷ்ணன் சார் சொல்லுங்க சார். அவ்வளவுதான். இன்னைக்கு ஐயா தான் எல்லாம் ஐயா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஐயா அப்படின்னு சொல்றது நேத்து என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு.
இல்லை 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 நேற்று அவர் ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் தான், திருப்பி திருப்பி நான் அதுதான் சொல்கிறேன், கருத்து பரிமாற்றம் ஒரு பொதுக்குழுவில் பரிமாற்றம். அதாவது அவர் அப்படி பேசிட்டாரு, மற்றவங்களா இருந்தால் தூக்கி எரிஞ்சிட மாட்டாங்களா கட்சியை விட்டு, உடனே தூக்கி எரிஞ்சிடணுமா, தூக்கி எரிஞ்சிடணுமா, அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க மற்றவங்களாம், அப்படி தான் எதிர்பார்க்குறாங்களா? அது உள்ள கருத்து பரிமாற்றம் என்பது தான் பொதுக்குழு. அது பின்னால் விவாதிக்கப்படும், விரிவாக விவாதிக்கப்படும், பல ஆலோசனைகள் நடத்தப்படும். அதற்கு பின்னால் முடிவு என்பது வராமலே வந்து ரெண்டாய் பிளந்து விட்டது அப்படின்றது வந்து யாராலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பிரிக்க முடியாது. அது பின்புலம் உள்ள கட்சி. ரைட். பொங்கலூர் மணிகண்டன், இப்போ வந்து நேற்றைய நிகழ்வுக்கு பிறகே 2 விதமான கருத்து போயிட்டு இருக்குது. ஒரு பக்க நிர்வாகிகள், பாமக நிர்வாகிகள் வந்து ஐயா பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இல்லை சின்னவர் அன்புமணி ராமதாஸ் பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களும் இருக்காங்க. உங்களோட பார்வையில் நிர்வாகிகள், பாமகவுடைய தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக டாக்டர் ராமதாஸ் ஐயா பின்னாடி தான் நிற்பாங்க எல்லாமே. ஏன்னா இப்போ ஐயனார் சொன்ன மாதிரி தான், அவர் ஊராக போய் உழைச்ச அவர் தாங்க, எல்லா கிழமும் அவர் தான் தெரியும். அன்புமணி அவர்கள் டெல்லியில் லாபி செஞ்சுக்கிட்டு அந்த மயக்கத்தில் பேசுகிறார் ஒழிய தமிழ்நாட்டு அரசியல் கம்னா அவர் புரியலைங்கிறது உண்மை. இப்போ நீங்கள் வெளிநாடுகள் ஒப்பிட்டு இப்போ இடங்களில் பேசுவாருங்க, ஆனால் தமிழ்நாடு அரசியல் பற்றி பேச மாட்டார். தமிழ்நாடு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர், அதை ஒட்டி முடியக்கூடிய டாக்டர் ராமதாஸ் ஐயா. ஆனால் வெளிநாடுகளுக்கு போய் மத்திய அமைச்சராக இருந்த அந்த காரணத்தினால இப்போ அவர் கீழே ஒவ்வொரு கிளையிலிருந்து உருவாகி வந்தார்னா அவங்க தெரிஞ்சிருக்கோம். ஒரு சிட்டுக்குருவி கூடு வச்சு அவர் குஞ்சு பொறிச்ச குஞ்சே குண்டு வச்சு எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி பண்ணிருக்காரு, அவ்வளோதான். இப்போ ராமதாஸியை பொறுத்தவரையில் அவர் கீழே இருந்து வெளியில் போனால் கட்டளையே படுத்துக்குவாரு, அங்கே கொடுக்க சாப்பாடையே சாப்பிடுவார், அப்படி உழைச்சி வருவார். அதனால அன்புமணி அவர்கள் செய்த செயல் மூலமாக தீராத ஒரு வடு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மூத்த தலைவருக்கு உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கூடிய தலைவர். ஏன்னா எல்லாருமே ஏன் பேசுறோம்னு சொன்னால் ராமதாஸ் ஐயா மீது எல்லோருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. அவருடைய கருத்துக்களில் சில முரண்பாடு இருக்கலாம், கட்சியில் சில முரண்பாடு இருக்கலாம், ஆனாலும் கூட ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் பாதை உண்டு. அன்புமணியின் செயல்பாட்டின் மூலமாக ஒரு வடு உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக வடு மாற்றப்பட வேண்டும். அன்புமணி டாக்டர் ராமதாஸ் ஒப்பிட்டால் நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் உண்மையாக இருப்பார். தமிழ்நாட்டில் அவருக்கு தான் மிகப்பெரிய அளப்பெரிய ஆதரவும் செல்வாக்கு உண்டு. அதனால நிச்சயமாக அன்புமணி ராமதாஸியோடு கட்டுப்பட்டு நடப்பார். ரைட். பிரகாஷ் சார், நிறைவா நாங்கள் வந்து ரெண்டையுமே 2 கண்ணாக தான் பார்க்குறோம், நீங்கள் எல்லாம் பிரித்து வைக்க நினைக்காதீங்க, பிரித்து பார்க்காதீங்க, நீங்கள் தான் பிரிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை கிருஷ்ணன் வச்சார். சார் 2 கண்ணாக இருந்தால் இன்னைக்கு நேற்று பொதுக்குழுவில் எழுப்பின பிரச்சனைக்கு இன்னைக்கு எல்லா கட்சி நிர்வாகியும் உட்காந்து பேசுகிறாங்க. ரைட்டா, வழக்கறிஞர் வரைக்கும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க, ஜிகே மணி உட்காந்து பேசுகிறாங்க. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கணும்ல, ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்து ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கணும்ல. இன்னொன்று இல்லைன்னா அந்த முகுந்தனையும் கூட உட்கார வச்சு இவர் தாங்க பிரச்சனைக்கான கதாநாயகன், அவரையும் பேச வைக்கணும் இல்லையா? அப்போ வந்து முகுந்தன் வந்து நாங்கள் அன்புமணி டாக்டர் ஐயா இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்போங்க, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? இல்லை, அங்கே நடக்கிறது அதிகார போட்டி, குடும்ப போட்டி, அதில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய நிதிக்கான ஒரு போட்டி. அந்த போட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிவடைய எங்கே போய் முடியும்? அப்போ இது பிரச்சனைக்குள்ளே தான் போய் முடியும். அன்புமணியாகிய நான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வந்தார்ல, அன்புமணியா ராமதாஸ் ஆனாதான் தான் போய் முடியும். இது வந்து அன்புமணி வந்து ரொம்ப தவறான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறாரு. ராமதாஸ் முன்னாடி அன்புமணியால் நிற்கவும் முடியாது, நிலைக்கவும் முடியாது. நன்றி சார். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறோம். நான் ஒரு பொது அக்கறையோடு தான் வந்துட்டு பாமக பற்றி ஒரு விமர்சகராக நான் வந்திருக்கேன். எனக்கெல்லாம் உள்நோக்கங்கள்லாம் கிடையாது. ஏன்னா முக்கியமாக என்ன அப்படின்னோம்னா தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்றதுல வந்துட்டு பாமக பிணைந்திருக்கிறது. நீங்கள் பாமக அப்படின்றது ஒரு தனி கட்சி அப்படி பார்க்குறீங்க நீங்கள். ஐயா கிருஷ்ணன் அவருக்கு நான் சொல்கிறேன். எனவே என்னுடைய பார்வை இப்படிப்பட்டது தான். அதே மாதிரி மருத்துவர் சுமன் சி ராமனுடைய பார்வையும் அதே மாதிரி தான். ஒரு நலம் நாடிய ஒரு அரசியலை தான் நாங்கள் பொதுப்படையில் வந்து பேசுகிறோம் இல்லையா? வெறும் விமர்சகன் அப்படின்றதுக்காக நாங்கள் வர்றதில்லை. அதை மட்டும் புரிய வைக்கிறேன். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.